இன்னைக்கு இந்த சிலா ரூபத்துல இருக்கக்கூடிய இந்த வாராகி தேவி உங்களை ஆட்கொள்ளணும், இந்த வீடியோ பார்த்து நீங்க உடனே இம்ப்ரெஸ் ஆகி இந்த அம்பாலை உங்க வீட்டுக்கு அழைக்கணும்னு எழுதப்பட்டிருந்தா மட்டும்தான் இந்த அம்பாலையும் வாங்க முடியும், இவளுக்கான பூஜை தன்மைகளை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும், இவளை பூஜையும் பண்ண முடியும். வாராகி உபாசகரா மாறி நான் வாராகி உபாசகர் போட முடியும். யாருக்கெல்லாம் இந்த வாராகி தாயார் வேணுமோ, 2 நிறங்கள்ல இருக்காங்க பாருங்க, மஞ்சள் கலர் ஒன்று, பச்சை கலர் ஒன்று. இந்த வாராகி தாயாரினுடைய விலை 450, 450 ரூபாய். இவங்க 350 ரூபாய். யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. நீங்க வாராகி பக்தையாக இருந்தால் இல்ல பக்தராக இருந்தால் ஓம் வாராகி தாயே போற்றின்னு கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்க லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பூமிக்கு அதிபதி, நிலம் சார்ந்த பிரச்சனை, செவ்வாய் பிரச்சனை இருக்கிறவங்க, நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, எனக்கு பாத்தீங்கன்னா உறவாடி கெடுக்கிறாங்க, எனக்கு போக்குக்கு வழி இல்லைங்க, செல்வம் இல்லைங்க, நான் லேண்ட் பிசினஸ் பண்றேன், நான் ரியல் எஸ்டேட் சம்பந்தமா இல்ல லேண்ட் ரிலேட்டட்ல எந்த பிசினஸ் பண்ணாலுமே இந்த அம்பாள் துணை இருந்தா நம்ம இது பண்ண. இவளோட மடியில எக்கச்சக்க செல்வங்கள் இருக்கும், அதனாலதான் குடுக்கறதுக்காக ஒரு கால் கீழையும் ஒரு கால் மேலேயும் வச்சுப்பா, உடனே ஓடி வருவா. சோ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர அம்மானு கூப்பிட்டு நம்ம அம்மா பாக்குறதுக்குள்ளேயே வராகி வேகமா பாப்பாலாம். அதனாலதான் வராகிக்குனே நம்ம கிட்ட ஒரு ஆயில் இருக்கு, வராகி தேவிக்குனே ஒரு ஆயில் இருக்கு, தீபம் ஏத்தலாம். ஏன்னா இவ பாத்தீங்கன்னா சப்த கண்ணில ஒரு பச்சை நிறம் அப்படின்றது பசுமையையும், மஞ்சள் நிறம்ன்றது வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் நமக்கு பாத்தீங்கன்னா செல்வாக்கையும் கொடுக்கக்கூடியது. ஸோ 2 விதமான கலர்ல இருக்கு. ஸோ இந்த 2 விதமான கலர்ல எந்த கலர் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ வாராகி தேவி வாழ்க்கையில வெற்றியை மட்டும்தான் கொடுப்பா. ஸோ வாராகினால நான் முன்னுக்கு வந்தாலும் எத்தனையோ பேர் முன்னோடியா நின்று இருக்கிறாங்க. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரிகள் தொல்லை இல்லாம இருக்கணும், வெற்றி மேல வெற்றி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணணும், எந்த ஒரு சின்ன விக்கிரகமா இருந்தாலும் பரவாயில்ல என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு பதிவுல சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொல்ல போறாங்க. பாலாஜி அவர்களை சந்திச்சு அது என்ன பதிவுன்றதை தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜாதகம் பாக்குறதுல நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. ஸோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். இருந்தாலும் நம்ம பதிவுகள் மக்களுக்காக போடணும் இல்லையா? ரெண்டுமே 2 கண்ணு மாதிரி தான். நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா இங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு ஆள் நிறைய வராங்க. ஸோ அவங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வுகளை கொடுத்து அப்பப்பவே நான் ஃபீட்பேக் கேட்கறேன். நான் சொன்னது கரெக்டா இருக்குதுங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா, சொன்னது சார் இதுவரையும் கேட்காதது, இதுவரையும் யாரும் சொல்லாததுன்னு நீங்க சொல்றீங்க, ரொம்ப கரெக்டா இருக்கு. பிளஸ் நம்மளோட பொருளும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். எப்படி ஒரு டாக்டர் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு சொல்யூஷனுக்கு அந்த மெடிசன் எழுதி கொடுப்பாங்களோ அதே மாதிரிதான் ஆன்மீக ரீதியில எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் நீங்க சிருஷ்டி ஒளியை முழுமையா நம்பி வந்துட்டீங்கன்னா புவனேஸ்வரி தாயாராலையும் குருவோட கடாட்சத்தினால உங்களோட ஜாதகத்திலையும் உங்களோட அங்க லட்சணங்களை வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, அது பாத்தீங்கன்னா கடவுளோட அருளால சரி பண்ண முடியும். ஸோ சிருஷ்டி ஒளிக்கு வந்தா போதும். கண்டிப்பா மாற்றங்கள் நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்லயும் போடுறாங்க. நேத்திக்கு நான் மார்னிங் வரும்போது ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க ரொம்பவும் சொன்னாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் என்னோட லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றத அவர் புட்டு வச்சாரு, ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியா இருந்தது. நிறைய இருக்கும்க்கா, நம்ம வந்த உடனே எந்த விஷயத்துல பார்க்கணும்னு கேட்டுட்டு அது ரிலேட்டட்ல நம்ம ஜாதக ரீதியா பார்க்கும்போது அவங்களுக்கு நான் டீடைலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதனால நிறைய தீர்வு இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பதிவும் கொடுத்தாகணும். ஸோ அக்கா சொன்ன மாதிரி எதிரி தொல்லை இல்லாத வாழ்க்கை, அது ஒவ்வொரு நாளும் நமக்கு பாத்தீங்கன்னா எதிரி எதுன்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள இருக்கிறது தான். ஸோ வெளியில எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு இன்புட்டா ரிட்டர்ன் ஆகுது. இன்புட் கொடுக்கறதா அவுட்புட் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நன்மையை செஞ்சோம்னா நமக்கு அதே நன்மை என்னைக்கா இருந்தாலும் திரும்பி வருது. நம்ம தெரியாமையோ இல்ல தெரிஞ்சு செஞ்ச தீமை பின்னாடி நமக்கு நிக்குது. சோ இளமையில செய்யறது முதுமையில பாதிக்குது, முதுமையில நம்ம முன்னோர்கள் செஞ்சது நம்மளோட இளமைய பாதிக்குது. ஏன்னா 3ஆவது ஜெனரேஷன் ஆகணும். சோ இதுல பாத்தீங்கன்னா தாய் அப்படின்னாலே கருணை அப்படின்னு அர்த்தம். அந்த கருணையின் வடிவுல பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக அம்பாள் ஸ்ரீ சக்கர நகர சாம்ராஜ்யத்துல இருந்து வெளியில வரும்பொழுது முதல்ல ஒரு குழந்தையா உருவெடுக்கிறா. அதுக்கடுத்து எடுத்த உருவமே வராகி தான். சோ வாராகினா போர் தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. மறைக்கப்பட்ட தாந்திரீக தெய்வத்துல ஒண்ணு, யக்ஷினியில ஒண்ணு.
சோ அந்த அம்பாளை பத்தி இன்னைக்கு ஃபுல்லாவே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அவளை வந்து ரௌத்ரின்வாங்க, குழந்தை வடிவம் சொல்லுவாங்க. அந்த இந்த அம்பாலே வந்து பாத்தீங்கன்னா பாலா திரிபுர சுந்தரிக்கு வந்து பாதுகாப்பு போயிட்டு ஐயோ இதுக்கு மேல எல்லாம் இந்த அம்பாலை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அந்த குழந்தை மாதிரி எல்லாம் கிடையாது, அது வேற லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி வியந்த அம்பாள். சோ பூமிக்கு அதிபதி, நிலம் சார்ந்த பிரச்சனை, செவ்வாய் பிரச்சனை இருக்கிறவங்க, நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உறவாடி கெடுக்கிறாங்க, எனக்கு போக்குக்கு வழி இல்லைங்க, செல்வம் இல்லைங்க, நான் லேண்ட் பிசினஸ் பண்றேன், நான் வந்து ரியல் எஸ்டேட் சம்பந்தமா இல்ல லேண்ட் ரிலேட்டட்ல எந்த பிசினஸ் பண்ணாலுமே இந்த அம்பாள் துணை இருந்தா நம்ம வந்து இது பண்ணா. சில கர்ணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பாள் அதிபதியா வரும், சில கர்ணத்துக்குலாம். ஆமா. சோ இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா பன்றி முகம் கொண்டவர். சோ பன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் வந்து கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சாரி, பெருமாள் வந்து வராக அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வராக அவதாரத்தை பூமியை குடைஞ்சிட்டு உள்ள போய் தான் இரண்யாட்சனை வந்து வெளியே கொண்டு வந்ததா ஒரு ஐதீகம் உண்டு. கடல்லயே தோண்டிட்டு உள்ள போவாரு. அதே போல அந்த வடிவத்துலதான் சிவபெருமானோட இந்த பாதத்தை தரிசனம் பண்ணதா ஒரு ஐதீகம் உண்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் இல்ல. அதே அம்பாள்ல எடுத்தோம்னா இவங்க யாருன்னா யம தர்மராஜனோட அம்சம், தர்மவான், நீதிமான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மனசார ஒருத்தவங்களுக்கு யாராவது துரோகம் இழிச்சிட்டாங்கன்னா, இவளை போய் சரணாகதி அடைஞ்சிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆள் வந்து சப்போர்ட்டுக்கு நின்றாலும் இவன் பார்க்கவே மாட்டான். எதிரியே இருக்க கூடாதுன்றவங்க வாராகி வழிபாடு நிச்சயமா பண்ணலாம், வெற்றிக்கும் பண்ணலாம். ஆமா, வெற்றிக்குரிய வெற்றி திருமகள் தான் இந்த அம்பாள். சோ இந்த அம்பாளோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் இவ்வளவு இதுவா சொன்னேன் இல்லைங்களா. சோ சித்தர் வழியில குரு வழியில எனக்கு கொடுத்த உபதேச மந்திரம் போகும்பொழுது ஏராளமாய் செல்வம் தன் மடியில் தாங்கியவளாம். அப்போ எக்கச்சக்க செல்வத்தை தன்னோட மடியில தாங்கி இருக்கிறா. வாராகி 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 என்றே உன்னை மனமுருகி நான் அழைத்தால் வாராது இருப்பாலோ வாராகி எனும் என் தாய். அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், வராகி வராகி என்றே மனமுருகி நான் அழைத்தால் வாராது இருப்பாலோ வாராகி நம்ம இது நிறைய ட்ரெண்டாவும் போச்சு. சோ அந்த மாதிரி இவளோட மடியில எக்கச்சக்க செல்வங்கள் இருக்கும். அதனாலதான் குடுக்கறதுக்காக ஒரு கால் கீழையும் ஒரு கால் மேலையும் வச்சிருப்பா. உடனே ஓடி வருவான். சோ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர அம்மானு கூப்பிட்டு நம்ம அம்மா பாக்குறதுக்குள்ளேயே வராகி வேகமா பாப்பாலாம். அதனாலதான் அதே மாதிரி அவ வந்து பாத்தீங்கன்னா அந்த படை தளபதியா இருக்கும் பொழுது லலிதா திரிபுர சுந்தரிக்கு பாதுகாப்பு அரணா அவ நிக்கும் பொழுது அந்த பாதுகாப்புல கோட்டை விட்டுட்டான். அந்த நேரத்துல விக்ன எந்திரங்களை போட்டு அவங்க இது பண்ணும் பொழுது உடனே அம்மா என்ன மன்னிச்சுடுங்கன்னு சொல்லி அந்த நேரத்துல அம்பாள் படைச்சதுதான் ஜுவால மாலினி, ஜுவால முகி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நெருப்பு ஜுவாலையா வந்து பாதுகாப்பு கொடுத்தது. சோ எப்பேற்பட்ட போர் தந்திரம், அதாவது சூழ்ச்சியில சிக்க வைக்கிறது, வஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க, வஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க, வஞ்சத்திலேயே உன்னை இது செஞ்சிட அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் சிரிப்பாங்க, பின்னாடி குழி தோண்ட, அது யாரும் தெரியாது. சோ நிலத்துக்கு அடியில விளையக்கூடிய எந்த ஒரு பொருளையும் இவளுக்கு நெய்வேத்தியமா வைக்கலாம். ஒரு பூமின்றது ரொம்ப கடினமானதுக்கா, பெரிய பெரிய உலோகங்களை வச்சு பெரிய பெரிய விஷயங்களை வச்சு தூண்டி எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன விதையை போடுறோம், அது வந்து பாத்தீங்கன்னா ஆழத்து வரையும் போகுது, வேறு உள்ள போகுது, அது எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு. அதே போல இவளை நம்ம வழிபாடு பண்ணிட்டோம்னா அந்த பூமியை எப்படி கடினமான பூமியை வந்து அந்த சாதாரண செடி வந்து வேறு ஆழம் போதோ அதே போல நம்மளை ஆழமாக்கிடுவான். நம்மள அசைக்கவே முடியாத ஒரு விருட்சம் ஆழ மரமா மாத்தி விட்டுடுவா. சோ இந்த அம்பாளை வழிபட பஞ்சமி தீதியில இவளுக்கு வந்து உட்கார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. பஞ்சமி அப்படின்னா பஞ்சம் எல்லாம் பறந்து விடக்கூடிய ஒரு தன்மை. அதனால வராகிக்குனே நம்ம கிட்ட ஒரு ஆயில் இருக்கு, வராகி தேவிக்குனே ஒரு ஆயில் இருக்கு, தீபம் ஏத்தலாம். ஏன்னா இவ வந்து பாத்தீங்கன்னா சப்த கண்ணில ஒருத்தி, யக்ஷினில ஒருத்தி. அதனால பல வடிவங்கள்ல பல ரூபங்கள்ல இவளை வழிபாடு பண்ணலாம். சோ எந்த ரூபமா பாக்குற, குழந்தையா பார்த்தா குழந்தை, சோ கிழக்கு திசையா இவளை வச்சு வழிபாடு பண்ணோம்னா நல்ல நல்ல விஷயங்கள் உதயமாகும். மேற்கு திசையா இவளை வச்சு வழிபாடு பண்ணோம்னா பிரச்சனைகள் எல்லாம் மறைந்துரும். அதுவே வடக்கு திசையா வச்சு நம்ம வழிபாடு பண்ணோம்னா நமக்கு வளர்ச்சிகள் கூடும். அதுவே தெற்கு திசையா வச்சு நம்ம வழிபாடு பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா எதிரின்றவன் இருக்கவே மாட்டான். ஒண்ணு நம்மளை விட்டு கணாதேசமா ஓடி போனோம், இல்லன்னா அவன் எங்க போனான்றத சித்தி ஆனதுக்கு அப்புறம் போய் பாத்துக்கலாம், இடமே தெரியாத அளவுக்கு ஆயிரும். அந்த மாதிரி ஒரு தன்மை. நம்ம என்னைக்கே யாரையும் அழைக்கணும்னு நினைக்கல, நம்ம வழிதான் சொல்றோம். சோ இந்த நம்பால பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எண்ணெயை கொண்டு
நிலத்துக்கடியில விளையக்கூடிய அந்த விஷயங்களை வச்சு மனமுருக வேண்டி அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல நிலத்துக்கடியில விளையக்கூடிய அந்த மஞ்ச கிழங்க வச்சு வேண்டி அதை தேய்ச்சி குளிச்சோம் இல்ல நெத்தியில இட்டுட்டு போகணும்னு சொன்னோம்னா எதிரி தொல்லை இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். சோ பச்சை நிறம் அப்படின்றது பசுமையையும், மஞ்சள் நிறம்ன்றது வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வாக்கையும் கொடுக்கக்கூடியது. சோ 2 விதமான கலர்ல இருக்கு. சோ இந்த 2 விதமான கலர்ல எந்த கலர் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். சோ வாராகி தேவி வாழ்க்கையில வெற்றியை மட்டும்தான் கொடுப்பா. சோ வாராகினால நான் முன்னுக்கு வந்தோன்னு எத்தனையோ பேர் முன்னோடியா நின்று இருக்கிறாங்க. சோ சிருஷ்டி ஒளியில நீங்க வாங்கி நீங்களும் அதே மாதிரி முன்னோடியா வரலாம். நம்ம தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. மறுபடியும் சொல்றேன், தெய்வத்தையும் சரி வழிபாடையும் சரி நம்ம என்னைக்குமே தேர்ந்தெடுக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த சிலா ரூபத்துல இருக்கக்கூடிய இந்த வாராகி தேவி உங்களை ஆட்கொள்ளணும், இந்த வீடியோ பார்த்து நீங்க உடனே இம்ப்ரெஸ் ஆகி இந்த அம்பால உங்க வீட்டுக்கு அழைக்கணும்னு எழுதப்பட்டிருந்தா மட்டும்தான் இந்த அம்பாலையும் வாங்க முடியும், இவளுக்கான பூஜை தன்மைகளை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும், இவ்வளவு பூஜையும் பண்ண முடியும். வாராகி உபாசகரா மாறி நான் வாராகி உபாசகர் போட முடியும். சூப்பர் சூப்பர். ரொம்ப அற்புதமான தகவல் இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் நமக்கு கொடுத்தாங்க. வாராகி தேவியினுடைய மந்திரம் இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன வழிபாடு எப்படி பண்ணணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் வரைக்கும் ரொம்ப தெளிவா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க ஜி. இல்லக்கா மந்திரங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அம்பாலோட மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா வாயும் கிளாம் வாயும் நமோ பகவதி வாத்தாளி வாத்தாளி அது பாட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஆமா, பெரிய நம்ம பாமரன் மக்களுக்கு ஏத்த மாதிரி நான் சமீபத்துல ஒரு இது பார்க்கும்பொழுது குரு வந்துட்டு மந்திரம் சொல்லியிருந்தாரு, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியாது, சிம்பிளா 2 வரி. அந்த மாதிரிதான் இந்த ஆதிபராசக்தி படத்துல ஏன் சாமியா எவ்வளவு நேரம் நீ பாட்டு சொல்றேன், நிச்சயமா எல்லாருக்கும் புரியணும், எல்லாரும் சொல்லணும். அதனால காளியாத்தா மாளியாத்தா சொல்லி போவாடின்னு காளியாத்தா மாளியாத்தா அம்பா தோண்டிட்டு வாங்க. அந்த மாதிரி மனசுதான் முக்கியம். உள்ளன்போட நம்ம உள்ளன்போட என்ன கொடுத்தாலும் அது எந்த தெய்வமா இருந்தாலும் எடுத்துப்போம். சோ இந்த அம்பாள் குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வமா இருக்கிறா. அப்போ என்னைக்கும் நம்மள கைவிடாத தெய்வத்துல இவ கண்டிப்பா வருவா. தர்மத்தை நிலைநாட்டுவா. எதிரின்றவன் நமக்கு நியாய வழியில போராடினா அப்படின்னு சொன்னா அந்த நியாய வழியில போராட வைப்பா. அஞ்ஞான வழியில போராடினா மனதுல வஞ்சத்தை வச்சுட்டு வாய் வழியில உங்ககிட்ட பாசத்தை காட்டியும் நயவஞ்சகமா உங்களை சூழ்ச்சியில அழிக்கணும்னு நினைச்சானா இவளே உங்க ரூபத்துல நிப்பா. அவன் என்னதான் பண்ணாலும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற விஷயத்தை வெளியில கொண்டு வந்து பஸ்மமாக்குறவ தான் வாராகி. சூப்பர். வாராகி தேவியினுடைய தன்மை உங்களுக்கு இந்த பதிவின் வாயிலாக தெரிஞ்சிருக்கும். யாருக்கெல்லாம் இந்த வாராகி தாயார் வேணுமோ 2 நிறங்கள்ல இருக்காங்க பாருங்க, மஞ்சள் கலர் 1, பச்சை கலர் 1. இந்த வாராகி தாயாரினுடைய விலை 450 450 ரூபாய். இவங்க வந்து 350 ரூபாய். யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. நீங்க வாராகி பக்தையாக இருந்தால் இல்ல பக்தராக இருந்தால் ஓம் வாராகி தாயே போற்றின்னு கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்க லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வை மாற்றும் சிருஷ்டி